வெல்கம் டு டேப் ஜோகோ மேக்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலாஜிசம் உடைய டைப் 3ல நெகட்டிவ் கன்க்ளூஷனோட பாசிபிலிட்டி கேட்டா எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இப்போ நார்மலா எனக்கு நெகட்டிவ் கன்க்ளூஷன் கொடுத்துட்டு அதோட பாசிபிலிட்டி கேட்டாங்க அப்படின்னா ஜெனரலா நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு இந்த நெகட்டிவ் கன்க்ளூஷனை மட்டும் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. அந்த நெகட்டிவ் கன்க்ளூஷன் ஃபாலோ ஆச்சு அப்படின்னா அந்த ஓவரால் கன்க்ளூஷன் நாட் ஃபாலோ எடுத்துக்கோங்க. அந்த நெகட்டிவ் கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகல, அதாவது தப்புன்னு வந்துச்சு அப்படின்னா அதை எனக்கு பாசிட்டிவ் கேட்டாங்கன்னா அந்த கன்க்ளூஷன் எனக்கு ஃபாலோ ஆகும்னு எடுத்துக்குவேன். ஓகேவா? அதாவது நெகட்டிவ் கன்க்ளூஷன் கொடுத்துருந்தாங்கனாலே அதை நான் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா சேஞ்ச் பண்ணுவேன். அந்த பாசிட்டிவா சேஞ்ச் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க கன்க்ளூஷன் தப்பா, அந்த தப்பா இருக்க கன்க்ளூஷன் எனக்கு பாசிபிலிட்டி கேட்டாங்கன்னா ஃபாலோ ஆகும். இதே எனக்கு அந்த பாசிட்டிவா மாற்ற முடியல அப்படின்னு என்ன பண்ணுவோம், அவங்க கொடுத்துருக்க கன்க்ளூஷனை நான் கரெக்ட்னு சொல்லுவேன்னா அதை திருப்பி அவங்க பாசிபிலிட்டி கேட்கும்போது அது தப்பு அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா குழப்பமா தான் இருக்கும், பட் கொஸ்டின் பார்க்கும்போது நமக்கு ஈஸியாவே இது புரியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கான கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 1 என்ன கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட்ல, ஆல் ஏஸ் பின்னு கொடுத்துருக்காங்களா? அப்ப எனக்கு ஆல் ஏஸ் பின்னு எப்படிப்பா இருக்கும், எல்லா ஏவுமே எனக்கு பிக்குள்ள இருக்குமா? அப்ப எல்லா ஏவுமே நான் பி வரைஞ்சிக்கலாமா? நெக்ஸ்ட் ஆல் பி இஸ் சி, அப்ப எல்லா பியுமே என்ன பண்ணலாம் நாங்க சி குள்ள போடலாமா? நோ ஏ இஸ் டி, அப்போ எனக்கு ஏக்கும் டிக்கும் என்ன ரிலேஷன் இருக்கு? நோ ரிலேஷன் இருக்கு. இப்ப கன்க்ளூஷன் செக் பண்ணி பார்த்துடலாமா? ஏன்னா ஒரு நெகட்டிவ் கன்க்ளூஷன் கொடுத்துட்டு பாசிபிலிட்டி கேட்கறாங்களா? சம் நாட்ன்றதை யூஸ் பண்ணிருக்காங்க, இங்கேயும் எனக்கு சம் நாட் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இந்த சம் டி இஸ் நாட் பீயிங் பின்னு எடுத்துக்கிறேன். அதாவது எனக்கு சம் நாட்டை மட்டும் எடுத்து சால்வ் பண்றேன். ஓகேவாமா? ஸோ இப்போ பாருங்க, சம் நாட்டை என்ன பண்ணுவோம், ஆல் பாசிபிலிட்டி செக் பண்ணி பார்ப்போமா? ஸோ அப்போ எல்லா டியையும் தூக்கி என்னால் பிக்குள்ள போட முடியுதான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ எல்லா டியையும் தூக்கி என்னால் பிக்குள்ள போட முடியும். ஏன்னா டிக்கும் பிக்கும் என்ன ரிலேஷன் இல்லை, நோ ரிலேஷன் இல்லை, அன்னோன் ரிலேஷன் தான் இருக்கு. இப்போ இந்த எல்லா டியையும் தூக்கி என்ன பண்றேன், நான் பிக்குள்ள போட்டுட்டு ஏக்கும் டிக்குள்ள நான் நோ கண்டிஷன் எடுத்துக்கலாம்ல. அப்போ என்னால இந்த நெகட்டிவ் கன்க்ளூஷனை என்னால் என்ன பண்ண முடியுது, பாசிட்டிவா மாற்ற முடியுது. அப்ப பாசிட்டிவா மாற்ற முடிஞ்சுச்சுன்னா இந்த நெகட்டிவ் கன்க்ளூஷன் என்னதுப்பா, நாட் ஃபாலோ வருமா? தப்பா இருக்குது அகைன் பாசிபிலிட்டி கேட்டாங்கன்னா அந்த கன்க்ளூஷனுக்கு என்ன ஆகும், ஃபாலோ ஆகும். அப்ப கன்க்ளூஷன் 1 ஃபாலோ வந்துடும். ஓகேவா? அதாவது தப்பா இருக்கிறத பாசிபிலிட்டி கேட்டாங்கன்னா ஃபாலோ ஆகும், கரெக்டா இருக்கிறத திருப்பி பாசிபிலிட்டி கேட்டாங்கன்னா அது தப்பாகும். ஸோ அதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் கன்க்ளூஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி செகண்ட் ஒன் பாருங்க, சம் சி இஸ் நாட் பீயிங் டி இஸ் a possibility. ஸோ ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் ஒன் எடுத்துக்கலாமா? ஸோ இப்போ எல்லா சியையும் தூக்கி டிக்குள்ள போட முடியுமா பாருங்க. ஸோ எல்லா சியையும் தூக்கி நான் டிக்குள்ள போட்டேன் அப்படின்னா சிக்குள்ள இருக்க ஏ என்ன ஆட்டோமேட்டிக்கா டிக்குள்ள வந்துருமா? ஆனா ஏக்கும் டிக்கு என்ன ரிலேஷன் இருக்கணும், நோ ரிலேஷன் இருக்கணும். ஓகேவா? அப்ப எல்லா சியையும் தூக்கி என்ன பண்ண முடியாது, என்னால டிக்குள்ள போட முடியாது. அவங்கள என்ன சொல்லியிருக்காங்க, என்னால பாசிட்டிவா அதை மாற்ற முடியல. அப்ப அவங்க கொடுத்துருக்க கன்க்ளூஷன் கரெக்ட். ஓகே தானப்பா? ஸோ அவங்க கொடுத்துருக்க நெகட்டிவ் கன்க்ளூஷன் மட்டும் கரெக்ட். அதை திருப்பி என்ன பண்றாங்க, எனக்கு இங்க பாசிபிலிட்டியே கேட்கறாங்களா? அப்ப நெகட்டிவ் கன்க்ளூஷனை கரெக்டா கொடுத்துருக்காங்க, அதை திருப்பி பாசிபிலிட்டி கேட்டாங்கன்னா அந்த கன்க்ளூஷன் எனக்கு என்ன ஆகும், நாட் ஃபாலோ வந்துடும். ஓகேவா? அப்போ எனக்கு கொடுத்துருக்க நெகட்டிவ் கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகல, அதை பாசிபிலிட்டி கேட்டாங்கன்னா அந்த கன்க்ளூஷன் எனக்கு ஃபாலோ ஆகும். எனக்கு கொடுத்துருக்க நெகட்டிவ் கன்க்ளூஷன் கரெக்ட். ஓகேவா? ஸோ கரெக்டா இருக்கு, அதை பாசிபிலிட்டி கேட்டாங்கன்னா அது தப்பு. ஓகேவாப்பா? ஸோ கரெக்டா இருக்கிறத பாசிபிலிட்டி கேட்டாங்கன்னா தப்பு, கரெக்ட் தப்பா இருக்கிறத பாசிபிலிட்டி கேட்டாங்கன்னா அது கரெக்ட். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், இந்த டைப் ஆஃப் சிலாஜிசம் சால்வ் பண்ணணும். ஓகேவா? அப்ப எனக்கு ஒன்லி 1 ஃபாலோ, அப்ப என்னோட ஆன்சர் என்னப்பா இருக்கணும், ஆப்ஷன் ஏ தான் வரும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 2. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வென் டயக்ராம் டிரா பண்ணிடலாமா? சம் எக்ஸ் இஸ் ஒய். ஸோ அப்போ கொஞ்சம் எக்ஸ் எனக்கு என்னவா இருக்கும்பா, ஒய்யா இருக்குமா? ஸோ இங்கே எக்ஸ், இங்கே நான் ஒய் எடுத்துக்கலாமா? எல்லா ஒய்யுமே இசட். ஸோ எல்லா ஒய்யையும் என்ன பண்றேன், நான் இசட்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நோ இசட் இஸ் டி. அப்போ இசட்டுக்கும் டிக்கும் என்ன கண்டிஷன் இருக்கு, நோ இருக்கு. அகைன் எனக்கு இங்க கன்க்ளூஷன் வைஸ் பார்க்கும்போது ரெண்டுமே எனக்கு நெகட்டிவ் கன்க்ளூஷன் வித் பாசிபிலிட்டி தான் இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நான் இங்க நெகட்டிவ் கன்க்ளூஷனை மட்டும் சால்வ் பண்ணலாமா? சம் எக்ஸ் நாட் பீயிங் டீனா எல்லா எக்ஸையும் தூக்கி டீக்குள்ள போட முடியுமா பார்க்கலாமா? எல்லா எக்ஸையும் தூக்கி டீக்குள்ள போட முடியுமாப்பா? இங்க இருக்கு எக்ஸ், இங்க டி இருக்கு. இந்த எல்லா எக்ஸையும் டீக்குள்ள போட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த பார்ட்ல இசட்டோடையும் சம் ஒய் இருக்கு. அதாவது எனக்கு எக்ஸ் வந்து கொஞ்சம் இசட்டோடய இருக்கு, எக்ஸ் வந்து கொஞ்சம் ஒய்யோட இருக்கு. அப்போ இந்த எக்ஸைக்கு உள்ள போடும்போது இந்த இசட்ல இருக்க சம் பார்ட் என்ன ஆயிடும், எனக்கு இங்க டீக்குள்ள வந்துரும்ல. அப்போ என்னால இதை பாசிட்டிவா மாற்ற முடியல. அப்ப அவங்க கொடுத்துருக்கிறது கரெக்டா? அப்ப கரெக்டா இருக்கிறது திருப்பி என்ன பண்ணிருக்காங்க, அவங்க பாசிபிலிட்டி கேட்டிருக்காங்கன்னா அந்த கன்க்ளூஷன் என்ன ஆகும், நாட் ஃபாலோ வரும். ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் ஒன் பாருங்க, சம் டி நாட் பீயிங் ஒய். ஸோ எல்லா டீயும் இந்த ஒய்க்குள்ள போட முடியுமா பார்க்கலாமா? போட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் டீ வந்து ஒய்யா இருக்காதுன்னு சொல்றாங்க.
அப்ப எல்லா டி இந்த ஒய்க்குள்ள போட முடியுமாப்பா? ஸோ டீக்கும் இசட்டும் என்ன ரிலேஷன் இருக்கு? நோ ரிலேஷன். அப்ப டீக்கும் ஒய்க்கும் என்ன ரிலேஷன் இருக்கும்? ஏன்னா இசட்குள்ளதான் எனக்கு என்ன இருக்கு? ஒய் இருக்கா? அப்ப இதுக்கும் இதுக்கு என்ன ரிலேஷன் இருக்கும்? நோ ரிலேஷன் தான் இருக்கும். அப்ப கண்டிப்பா கொஞ்சம் டி தூக்கி என்ன பண்ண முடியாது, என்னால ஒய்க்குள்ள போட முடியாது. அப்ப இதுவும் எனக்கு என்னதுப்பா? கரெக்டா தான் இருக்கு. இதை அவங்க பாசிபிலிட்டி என்னால என்ன பண்றோம்? இதுவும் நாட் ஃபாலோ. அப்ப ரெண்டுமே நாட் ஃபாலோ அப்படின்னா என்னோட ஆன்சர் எனக்கு என்னவா இருக்கும்? ஆப்ஷன் டி ஆன நெய்தர் 1 or 2 ஃபாலோ அப்படின்னு தான் இருக்கணும். ஓகேவா? சோ உங்களுக்கான அடுத்த क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 3. ஸ்டேட்மென்ட் என்ன கொடுத்திருக்காங்கப்பா? சோ ஒன்லி வச்சு கொடுத்திருக்காங்களா? சோ ஒன்லி என்ன பண்ணுவோம்? இந்த ஒன்லியே நான் வந்து ஆல்னு மாத்திக்க வேணா ஃபர்ஸ்ட். சோ ஆல் மாதிரி இந்த வேரியபிளை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ எல்லா சேருமே எதுக்குள்ள இருக்கும்? டேபிளுக்குள்ள இருக்குமா? சோ இப்ப எல்லா சேர்மே எனக்கு எதுக்குள்ளப்பா இருக்கணும்? டேபிளுக்குள்ள இருக்கணும். ஆனா இந்த சேர் வந்து எதுக்குள்ள மட்டும் தான் இருக்கும்? டேபிளுக்குள்ள மட்டும் தான் இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் some table is air. சோ கொஞ்சம் டேபிள் என்னவா இருக்கணும்? ஏரா இருக்குமா? no air is light னு சொல்லிட்டாங்களா? அப்போ ஏருக்கும் லைட்டுக்கும் நடுவுல என்ன கண்டிஷன் பாருக்கு? நோ கனெக்ஷன் இருக்கு. ஓகேவா? சோ அப்ப கன்க்ளூஷன் பாருங்க. எனக்கு இங்க நோ வச்சு கொடுத்திருக்காங்க, இந்த நெகட்டிவ் கன்க்ளூஷன். ஓகேவா? சோ அப்ப பாருங்க, no chair being the air is a possibility சொல்லிருக்காங்களா? அப்போ கொஞ்சம் சேர் தூக்கி ஏர்க்குள்ள போட முடியுதுன்னு பாப்போமா? சோ கொஞ்சம் சேர் எனக்கு ஏரா வருமாப்பா? கண்டிப்பா வராதுல. ஏன்னா எனக்கு சேர் வந்து டேபிளுக்குள்ள மட்டும் தான் இருக்கும், வேற எதோடயுமே கனெக்ட் ஆகாது. அப்ப கொஞ்சம் சேர் தூக்கி என்ன பண்ண முடியாது, என்னால ஏர்க்குள்ள போட முடியாது. அப்ப கொடுத்துருக்கிறது கரெக்டா? அப்ப கரெக்டா இருக்கதே பாசிபிலிட்டி கேட்டா என்ன பண்ணுவோம்? நாட் ஃபாலோ எடுத்துக்குவோமா? சேமா செகண்ட் பாருங்க, பாசிட்டிவான ஒரு பாசிபிலிட்டி. ஓகேவா? சோ பாசிட்டிவான பாசிபிலிட்டி நமக்கு எப்படி பண்ணணும்னு ஆல்ரெடி தெரியும்ல. ஆல்ரெடி டைப் 3ல ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்திருப்போம். ஓகேவாப்பா? some table being the light is a possibility. சோ கொஞ்சம் டேபிள் வந்து எனக்கு லைட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா? சோ டேபிளுக்கும் லைட்டுக்கும் என்ன ரிலேஷன் பாருக்கு? unknown ரிலேஷன். unknown இருக்கும்போது some possibilities always ஃபாலோ ஆகுமா? சோ ஜஸ்ட் நான் கொஞ்சம் சேர் தூக்கி நான் லைட் போட்டுக்கலாம்ல. எனக்கு இதுக்கும் என்ன கண்டிஷன் இருக்கு? டேபிளுக்கும் லைட்டுக்கும் நடுவுல unknown ரிலேஷன் தான் இருக்கு. unknown போடும்போது எனக்கு some always ஃபாலோ ஆகும்னா எனக்கு செகண்ட் ஒன் எனக்கு என்ன ஆகும்பா? ஃபாலோ ஆகும். எதனால இந்த டேட்டா ஃபாலோ ஆகும்னு சொல்றோம்? எனக்கு அது ஒரு பாசிட்டிவான ஒரு பாசிபிலிட்டி கேஸ் தான் அப்படின்றப்ப நான் போட முடிஞ்சுச்சுன்னா அது கரெக்ட், போட முடியலைன்னா அது தப்புன்னு தான் எடுத்துக்குவோம். அப்ப இங்க ஒன்லி 2 மட்டும் தான் ஃபாலோ ஆகுது. அப்ப என்னோட ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வரணும். ஓகேவா? சோ உங்களுக்கு அடுத்த क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 4. ஸ்டேட்மென்ட் என்ன கொடுத்திருக்காங்க ரீட் பண்ணுங்க. all water is jar. சோ எல்லா வாட்டருமே இதுக்குள்ளப்பா இருக்கு? ஜார்க்குள்ள இருக்கு. all jar is light. சோ எல்லா ஜாருமே என்னவா இருக்கும்? லைட்டா இருக்கு. no jar is matte. சோ அப்ப ஜாருக்கும் மேட்டுக்கும் என்ன ரிலேஷன் பாருக்கு? நோ ரிலேஷன். only wool is matte. அப்ப என்ன பண்ணுவோம்? இந்த ஒன்லியை தூக்கிட்டு ஆல் போட்டுக்கலாமா? இதை நான் இன்டர்சேஞ்ச் பண்ணி வைக்கலாமா? ஆல் மேட் இஸ் உள் இருக்குமா? அப்ப எல்லா மேட்டுமே எதுக்குள்ளப்பா இருக்கும்? உள்குள்ள இருக்கும். ஆனா இந்த மேட் வந்து எதுக்குள்ள மட்டும் தான் இருக்கணும்? உள்குள்ள மட்டும் தான் இருக்கணும், வேற எதோடயுமே கனெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்களா? சோ அப்ப கன்க்ளூஷன் பாருங்க. few அப்படின்னு என்னப்பா மீனிங்? fewனா சம்ன்ற மீனிங். ஓகேவா? அப்ப some light being not being matte is a possibility சொல்லுவாங்களா? அப்ப நெகட்டிவ் மட்டும் எடுக்கலாமா ஃபர்ஸ்ட்? சோ அப்ப some light not being matte னா எல்லா லைட் இதுக்கு மேட்ல போட முடியுமா? எல்லா லைட் இதுக்கு கண்டிப்பா மேட்ல போட முடியும். ஏன்னா மேட் எதுக்குள்ள மட்டும் தான் இருக்கும்? உள்குள்ள மட்டும் தான் இருக்கும், வேற எதோடயுமே கனெக்ட் ஆகாது. அப்போ இது எனக்கு ட்ரூவான ஒரு நெகட்டிவ் கன்க்ளூஷன். ஓகேவா? என்னால போட முடியாதுன்றப்ப அது ட்ரூவா? அது அகைன் என்ன பண்றாங்க? பாசிபிலிட்டியா கேட்கும்போது எனக்கு என்ன ஆகும்? நாட் ஃபாலோ ஆயிருமா? அதாவது இருக்கிறதுலே ட்ரூவை திருப்பி பாசிபிலிட்டி என்னதுப்பா? நாட் ஃபாலோ. அகைமா எடுத்து பாருங்க. மோஸ்ட்லி வாட்டர் இஸ் நாட் wool. மோஸ்ட்லி என்ன மீனிங்? சேம் அதே சம் தான் வரப்போகுது. ஓகேவா? அப்ப சம் நாட் தான். அப்ப எல்லா வாட்டர் இதுக்கு உள்ளுக்குள்ள போட முடியுமாப்பா? இங்க வாட்டர் இருக்கு, இங்க உள்ள இருக்கு. எல்லா வாட்டர் இதுக்கு உள்ளுக்குள்ள போட முடியுமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா போட முடியும். ஏன்னா ஜாருக்கும் மேட்டுக்கும் தான் எனக்கு நோ கண்டிஷன் இருக்கு. இந்த வாட்டருக்கும் உள்ளுக்குள்ள என்ன கண்டிஷன் இருக்கு? unknown ரிலேஷன் கண்டிஷன் தானே இருக்கு. அப்போ எல்லா வாட்டர் இதுக்கு என்ன பண்ணலாம்? நானு உள்ளுக்குள்ள போட முடியும்ல. அப்ப நெகட்டிவா இருக்கிறதுனால பாசிட்டிவா மாத்த முடிஞ்சிச்சுன்னா இதுவும் எனக்கு என்ன ஆயிடும்? நாட் ஃபாலோ வந்துடும். ஓகேவா? அடுத்தது பாருங்க. a few wool is not light. so few னா என்னதுப்பா? சேம் அதே சம் தான். some wool is not light கொடுத்துட்டாங்களா? அப்ப எல்லா உள்ள இந்த லைட்ல போட முடியுமா தான கேக்குறாங்க. சோ அப்ப இங்க உள்ள இருக்கு, இங்க லைட் இருக்கு. எல்லா உள்ள இருந்தீங்கன்னா லைட்குள்ள போட்டேன் அப்படின்னா இந்த மேட் என்ன ஆயிடும்? ஆட்டோமேட்டிக்கா லைட்குள்ள போயிருமா? ஆனா எனக்கு இந்த மேட் எதுக்குள்ள மட்டும் தான் இருக்கணும்? உள்குள்ள மட்டும் தான் இருக்கணும். அகைன் இந்த உள்ள என்ன மேட் என்ன இருக்கக்கூடாது?
லைட்டோடையோ ஜாரோடையோ வாட்டரோடையோ கம்பைன் ஆயிடக்கூடாதுல்ல. அப்ப என்னால போட முடியாது. அப்ப இந்த இதை என்ன பண்ண முடியல, என்னால பாசிட்டிவா மாத்த முடியல அப்படின்னா இந்த தேர்ட் ஒன் என்ன ஆகும்பா, ஃபாலோ ஆகும். ஓகேவா? அப்ப ஒன்லி 3 ஃபாலோ இருக்கான்னு பாருங்க. இஸ் ஆப்ஷன் இ தான் இதுக்கு வரணும். ஓகேவா? சோ உங்களுக்கான அடுத்த क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 5. क्वेश्चन நம்பர் 5 என்ன கொடுத்திருக்காங்க? ஸ்டேட்மென்ட்கான வென் டயகிராம் ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிக்கலாமா? மோஸ்ட்லி பில் ஆர் டைல் அப்படி சொல்லிருக்காங்களா? மோஸ்ட்லி என்னப்பா மீனிங்? சம்ன்ற மீனிங் தான் வரும். ஓகேவா? அப்ப சம் பில் ஆர் டைல். only a few tile or siles இருக்காங்களா? அப்ப கொஞ்சம் டைல் மட்டும் தான் எனக்கு என்ன வர போகுது, சைலா இருக்கும். ரிமைனிங் எனக்கு வராது. all sile is mile. சோ எல்லா சைலுமே எனக்கு என்னவா இருக்க போகுது, மைலா இருக்குமா? சோ கன்க்ளூஷன் பாருங்க, all sile is pile. எல்லா சைலுமே எனக்கு பைலா இருக்காப்பா? இல்ல. எனக்கு எல்லா சைலுமே பைலா அப்படி இருக்கணும், எல்லா சி குள்ளேயும் எல்லா சி பி குள்ள இருக்கணும். அப்படி இல்ல அப்ப கண்டிப்பா இது வராது. ஏன்னா இது அப்படி டேட்டா பாக்குறோம் அப்படின்னா இது எனக்கு ஒரு பாசிட்டிவ் கன்க்ளூஷன். அப்ப நான் டேட்டா பார்த்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்க, சம் மைல் நாட் பைல் இஸ் த பாசிபிலிட்டி. அப்ப எல்லா மைலும் தூக்கி என்னால பைக்குள்ள போட முடியுமாப்பா? சோ எல்லா மைலையும் தூக்கி என்னால பைக்குள்ள போட முடியும். ஏன்னா இதுக்கு என்ன ரிலேஷன் இருக்கு, அன்னோன் ரிலேஷன் தான் இருக்கு. அப்ப எல்லா மைலும் தூக்கி நான் பைக்குள்ள போட்டேன் அப்படின்னா என்னால இதை என்ன பண்ண முடியும், நெகட்டிவா பாசிட்டிவா மாத்த முடிஞ்சிருச்சு. அப்ப கொடுத்துருக்கிறது தப்பு. அகைன் இந்த பாசிபிலிட்டி கேட்டிருக்காங்களா? அப்ப இது ஃபாலோ ஆகும். அப்ப எனக்கு ஒன்லி 2 ஃபாலோ ஆகுமா? அப்ப என்னோட ஆன்சர் என்னதுப்பா, ஆப்ஷன் டி தான் வரணும். ஓகேவா? ஸோ சிலாஜிசம் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லாஜிக் இருக்கும். அந்த லாஜிக் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சாலே போதும், ஈஸியா சிலாஜிசம்ல ஒரு 5 மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.